நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தான் நமக்கான சத்து கிடைக்குது. அதுலயும் சில மூலிகைகளை நம்ம உணவுல சேர்த்துக்கிறோம். உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். சின்ன தலைவலி, சளி, காய்ச்சல் இது எல்லாத்துக்கும் வீட்லயே ஒரு சொல்யூஷன் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கு முக்கியமானது மூலிகைகள். அதுவும் நம்ம வீட்லயே இந்த மூலிகைகள்லாம் வளர்த்தலாம். அப்படி நம்ம வீட்லயே வளர்க்கக்கூடிய 10 மூலிகைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், துளசி. இத வெப்பமான பருவத்துல வளர்க்கலாம். இத பராமரிக்கிறதுக்கு முழு வெயில் இருக்கணும். அதே மாதிரி டெய்லியும் தண்ணி ஊத்தணும். இந்த துளசி எதிர்ப்பு சக்திக்கும் சரி, தும்மலுக்கும் சரி ரொம்பவே நல்லது. செகண்ட், புதினா. நம்ம சமையலுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் இந்த புதினா. புதினாவை ஈர மண்ல பாதி வெயில்ல வச்சு வளர்க்கலாம். தேர்ட், கொத்தமல்லி. இது குளிர் பருவமான அக்டோபர் டு பிப்ரவரி மாதத்துல நல்லாவே வளரும். சமையலுக்கு உதவியா இருக்கும். இத முழு வெயில்ல தினமும் தண்ணி ஊத்தி வளர்த்தணும். ஃபோர்த், கருவேப்பிலை. வெயில் பருவத்துல நல்லாவே வளரும். நம்ம தென்னிந்திய சமையல்ல ரொம்பவே முக்கியமானது தான் இந்த கருவேப்பிலை. இதுக்கு முழு வெயில் தேவை. அதே மாதிரி தண்ணியும் அடிக்கடி ஊத்தணும். ஃபிஃப்த், கற்றாழை. உஷ்ணம் மற்றும் வறண்ட வானிலையில நல்லா வளரும். தோல் பராமரிப்புக்கும் சரி, உடல் குளிர்ச்சிக்கும் சரி ரொம்பவே நல்லது. இதுக்கு அதிக வெயிலும் குறைவான தண்ணியும் தேவை. சிக்ஸ்த், வெந்தயம். குளிர் பருவத்துல நல்லாவே வளரும். இது சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தினசரி தண்ணியும் வெயிலும் ரொம்ப முக்கியமானது. செவன்த், ரோஸ்மெரி. குளிர்ச்சி மற்றும் உலர்ந்த இடங்கள்ல நல்லாவே வளரும். இது வாசனைக்கும் நினைவாற்றலையும் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதுக்கு வெயில் தேவை, குறைஞ்ச தண்ணி இருந்தா போதும். எய்த், ஓமம். இதுக்கு குளிர் பருவம் ரொம்பவே சிறந்தது. இது சுவைக்கும் சரி, ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதுக்கு வெயிலும் கொஞ்சம் உலர்ந்த மண்ணும் இருந்தா போதும். நைன்த், மணத்தக்காளி. இது வெயில்ல நல்லா வளரும். நம்ம வயிற்று வலி, காய்ச்சலுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 10th, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் வேப்பிலை. இந்த வேப்பிலை அப்படிங்கிறது நம்மளுடைய தோல் பிரச்சனைகளா இருக்கட்டும், காய்ச்சல், உடல்ல எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இந்த வேப்பிலை அப்படிங்கிறது உதவியா இருக்கும். இதுக்கு முழு வெயிலும் வாரத்துல 1-2 முறை தண்ணீரும் ஊத்தணும். இந்த 10 மூலிகைகளை நம்ம வீட்லயே வளர்த்தலாம். இதுல மருத்துவ குணங்களும் அதிகம். இது காய்ச்சல் இல்ல உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனா இருக்கும். உங்க வீட்ல இருக்கிற அந்த மூலிகையை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.